Chapathi. இந்த சப்பாத்தியோட செய்முறை வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலும் சின்ன சின்ன குழப்பங்கள் மாற்றங்கள் சரியான நேரத்தில், அதாவது தென்னிந்தியர்கள்னாலே சப்பாத்தி நல்லா வராது அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் நல்லா இல்லை இல்லைங்களா? எது பண்ணாலும் நம்ம நல்லா தான் பண்ணுவோம் அப்படின்ற பேர் எடுக்கிறதுக்காக சப்பாத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாவு செய்வதிலிருந்தே வந்து இந்த நுணுக்கம் தேவை நம்மளுக்கு, அதனால பார்க்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, எண்ணெய் சேர்த்து முதல்ல இந்த மாவை லேசாக கலந்து விட்டுக்கப்புறம், அதிகமாக எண்ணெய் தேவை இருக்காது, 1 அல்லது 2 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்தால் போதும். அதாவது மாவில் முதல்ல எண்ணெய் நல்லா கலக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உப்பு, மாவு மற்றும் எண்ணெயை முதல்ல சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணீர் சேர்க்க போகிறோம். தண்ணீர் எப்படின்னா, மொத்தமாக அப்படியே தண்ணீர் ஊற்றி நம்ம இந்த சப்பாத்தி மாவை செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து சேர்த்துக்கணும். அப்போ தான் சப்பாத்திகள் மிருதுவாகவும் நல்லா எழும்பியும் வரும். அதாவது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா திரும்பவும் மாவு சேர்ப்போம் இல்லைங்களா? அப்படி சேர்க்கும்பொழுது அது வந்து சரியான பக்குவத்தில் வராது. அதனால தான் நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இந்த காணொலியை ஏற்கனவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அதில் சொன்ன விஷயங்களே தான் இப்போ சொல்கிறோம். ஆனால் அது ரொம்ப பழைய காணொலின்றதுனால இப்போ திரும்பவும் இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு வந்தோம். இப்போ பாருங்கள், மாவு கெட்டியாக தொடங்கிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா? இப்போ நம்மளுடைய மாவு ஒரு பதத்துக்கு வந்திருக்கு இல்லைங்களா? இப்போ இதனுடைய சின்ன சின்ன குறிப்புகளை பார்க்கலாம். இந்த மாவை வந்து ஒரு கொஞ்சம் நேரம், குறைந்தது 3 அல்லது 5 நிமிஷங்கள் வரைக்கும் நம்ம இதை நல்லா இப்படி பிசைஞ்சு கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கவனிக்க போகிறோம்னா, கையில் நல்லா ஒட்டிகிட்டு இருந்தது இல்லைங்களா? அந்த கோதுமை மாவு முழுவதுமாக இளகி இது ஒரு பந்தாக உருவாகிறதுக்கு நம்மளுக்கு பக்குவத்துக்கு வருது. இங்கே பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுடைய கட்டை விரலை வைத்து மாவின் இடையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து இப்படி பிசையும் பொழுது ஒரு காற்று உள்புகும் சத்தம் நம்மளுக்கு கேட்கும். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, நம்ம இந்த நம்மளுடைய 2 சக்கர வாகனத்திலலாம் காற்று அடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, புஷ் அப்படின்னு ஒரு சத்தம் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் நல்லா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கலாம். காற்று உள்புகும் சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். அப்படி நீங்கள் காற்று உள்புகர வச்சு இந்த மாவை பிசையும் பொழுது தான் என்ன ஆகும், நம்மளுக்கு சப்பாத்திகள் மிருதுவாக வரும். அப்போ சப்பாத்தி கொஞ்சம் நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த மிருதுத்தன்மை அப்படியே இருக்கும். இல்லைன்னா சப்பாத்தி ரொம்ப வடவடன்னு ஆகிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் மாவை இப்படி கொஞ்சம் கொடுத்து பிசைகிறோம். இது நிறையா எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சு அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. 2 கரண்டி எண்ணெய் ஊற்றினா போதும். ஆனால் இந்த சத்தம் இப்போ நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாவு அந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம். அதை தவிர அடுத்த பக்கம் என்னென்னா, கையில் ஒட்டாத நிலைக்கு இந்த மாவு வரும். நம்ம இப்போ எதுவுமே பண்ணல, ஆனால் நேரம் பிசைய இந்த மாதிரி காற்று உள் புகுர்த்தி இப்படி பண்ண இந்த மாதிரி தான் அழுத்தணும். சும்மா பிசையக்கூடாது. இதை எடுத்து உள் பக்கத்துக்கு கொடுத்து அழுத்தும் பொழுது மாவின் தன்மை வந்து நம்ம கைகளில் ஒட்டாத பக்குவத்துக்கு வரும். இப்போ மாவு அழகாக பிசைஞ்சிட்டோம். நம்ம பார்த்திங்களா, கையிலெல்லாம் ஒட்டவே இல்லை. சொல்லப்போனால் பக்கவாட்டில் இருக்கிற மாவை கூட எடுத்துருது. அழகாக சுத்தமாக பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் அதாவது 15 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் சப்பாத்திகளை தேய்த்து போட்டு எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு.
பார்த்தீங்களா அதனுடைய அமைப்பு ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ ஒரு சிறு பகுதி எடுத்துக்கலாம். மீண்டும் நம்ம இங்கே ஒரு சின்ன குறிப்பை கவனிக்கணும். இந்த சப்பாத்தியை மெலிசாக தேய்க்கணுன்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கவே வேண்டாம். மேலால் தேய்ச்சிங்கனாலே ரொம்ப அழகாக வரும். இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டோம் பந்து, ஒரு பந்து. இதோ மாவில் நல்லா லேசாக அழுத்தம் கொடுங்க. அதிகமான அழுத்தம் தேவையே இல்லை. ஆனால் உங்களை கைகளை மட்டும் ஒரு வட்ட வடிவத்துக்கு சுற்றுற மாதிரியான ஒரு பக்குவத்தில் கொண்டு போகணும். இங்கே பாருங்கள், அப்போ சப்பாத்தி நம்ம பேச்சை கேட்டு ரொம்ப அழகாக வரும். உங்களுக்கு பிடித்தார் போன்ற அளவில் இதை போட்டு எடுத்துக்கலாம். சிறிய சப்பாத்திகள், பெரிய சப்பாத்திகள்னு எப்படி வேணாலும் இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, வட்ட வடிவமான அழகாக நம்ம இந்த சப்பாத்தியை தயார் பண்ணிட்டோம். மீண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சப்பாத்திகள் தேய்ச்சி தயாராக இருக்குது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி சப்பாத்திக்கு இன்னொரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் போடும்பொழுதே சப்பாத்தி கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லைன்னா அது எழும்புவது தவிர்த்துரும். அதனால் சூடான கல் பார்த்துக்கோங்க. அப்புறமா சப்பாத்தியை அதில் போடணும். இப்போ லேசாக குமிழ்கள் தெரிய ஆரம்பித்தோடனே அந்த சப்பாத்தியை திருப்பிடலாம். இப்போ ஃபுல்கா வேணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் இல்லாத மிருதுவான ஃபுல்கா தயார். பாருங்க, இப்போ லேசாக எண்ணெய் ஊற்றணுன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்படி எழும்பி வரும்பொழுது இதனுடைய பக்கவாடுகளில் இப்படி அமுக்கி கொடுத்தீங்கன்னா இந்த காற்று மற்ற இடங்களுக்கும் பரவி முழுவதுமாக சப்பாத்தி எழும்பி நிற்கும். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா, அருமையாக பிரிந்து வரும்பொழுது அது வந்து மேலே எழும்பி வந்ததுனால என்ன ஆயிருக்குன்னா உங்களுக்கு பிரியும் பொழுதுமே அது அப்படியே தெரியுது இல்லைங்களா. அப்போது இந்த சப்பாத்திகள் வந்து ரொம்ப நேரத்துக்கு மிருதுவாகவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதை அப்படி கழித்து காமிச்சோம். அருமையாக மிருதுவாக சப்பாத்தி. ஏற்கனவே எங்களுடைய காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லாயிருக்கு, சப்பாத்தி போட தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் மறக்காமல் இதை பார்த்து இந்த நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு அருமையாக சப்பாத்தி போட்டு அசத்துங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.